துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் இதெல்லாமே ஒரு 10 நாளைக்கு சேர்ந்துருக்க போது அதுக்கப்புறம் செவ்வாய் மாறுவார், அதுக்கப்புறம் புதன் மாறுவார், அதுக்கப்புறம் சுக்கிரன் உள்ளே வரும். இந்த மாதிரி டிரான்சிட் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா 10ஆம் இடத்துல குரு வரும்போது நிறையா பேர் சொல்கிறது பதவி பறி போகும்னு. நான் சொல்கிறது 100 ஜாதகங்கள் எடுத்தால் 10ஆம் இடத்துல குரு வரும்போது மேபி ஒரு 10 ஜாதகங்களுக்கு பறி போகும், இடம் மாறும். ஆனால் அதிச்சாரத்தில் செல்லக்கூடிய குரு திரிகோணத்தில் சனி இருக்கும்போது பொது தொழில் ஆரம்பிப்பீங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பீங்க, தண்ணீர் வியாபாரம் ஆரம்பிப்பீங்க, எண்ணெய் வியாபாரம் ஆரம்பிப்பீங்க, எண்ணெய் கிணறு அல்லது ஆயில் அண்ட் கேஸ் செக்டாருக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு ஃப்ளூயிட் பேஸ்ட் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு எண்ணம் வரும். சில பேர் என்னென்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் பண்ணுறது, சில பேர் உணவகம் வைக்கிறது, நிறைய பேருக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கும், வங்கியில் வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை கிடைக்கும். மெயினாக மாமியாருடைய ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசி லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய் சேர்ந்துன்னா ஹாட் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டிங் ஃபைட்டிங் ஃபைட்டிங், ஒரே சண்டையாக இருக்கும், மண்டை ஃபுல்லாக கோபமாக இருக்கும், என்ன பண்ணுறனே தெரியாதுங்க. திரிகோணத்தில் ராகு வேறு உட்காந்துருக்கு. தயவுசெய்து ஹெல்த்து பார்த்துங்க. விளையாடக்கூடிய டைம் கிடையாது. துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் விளையாடக்கூடிய டைமில் நீங்கள் இல்லை. சூரியன் செவ்வாய் திரிகோணத்தில் ராகு உட்காந்துன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தும் சரி உங்கள் பசங்க ஹெல்த்தும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு உடம்பு ஹீட்டுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தூக்கம் வராது. குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை உட்காந்து நல்லா அருண் புரிஞ்சுட்டு இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சனி திரிகோணத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, வேலையில் மட்டும்தான் நல்லது. ஹெல்த்தில் ஒரு நல்லது பண்ணதுன்னு சொல்ல மாட்டேன். விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக நிறையா பேருக்கு அடிவயிறு பாதிப்பு கொடுப்பார். சுக்கிரன்னா ஆண்களுக்கு யூரின் போகிற இடம், லேடிஸாக இருந்தால் கர்ப்பப்பை, இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள். எந்த விதத்துலையுமே ரிலேஷன்ஷிப்பில் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசி நண்பர்கள் இருக்கீங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். செவ்வாய் புதன் அடுத்ததுக்கப்புறம் சேரும், ஒரு 10 நாளுக்கு அப்புறம் சேர போகிறது. அது விருச்சிகத்தில் சேர்றது தன் ராசி அதிபதியோடைய வீட்டுக்கே போகிறதுங்கிறது நல்லது. ஆனால் ஃபஸ்ட்டு 10 நாள் காட்டுற ஆட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பா ஷூ முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நல்லா தீக்குச்சியை வந்து உரைச்சி நம்ம தொடலை வச்சா எப்படி வலிக்கும், எரியும்ல, அது ஒரு ஃபீலு. அந்த ஃபீல் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. துலாஸ்தானம் கண்டிப்பாக முக்கியம். நிறையா பாவங்கள் தீரும், ஹெல்த் ரெகுலேட் ஆகும். ஸோ இந்த டைம் பீரியட்லன்னா பயங்கர பிஸியாக இருப்பீங்க, 24 மணி நேரம் பிஸியாக இருப்பீங்க. கோவம் அதிகமாக வரும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஹெல்த்து தான் மெயின். பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ வேலைக்கோ தகுதிக்கோ அந்தஸ்துக்கோ எதுலேயுமே கவலை கிடையாது. இதை மட்டும் பார்த்துங்க. ஐப்பசி மாதத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.